ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமகம். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி மாரக தோஷ நிவர்த்தி பூஜை நாள் 28/3/2026 சனிக்கிழமை கூடிய பூச நட்சத்திரம். இப்படி உலகிலே இன்றைய நிலையில் பலரும் ஏதோ தினமும் எந்த நேரமும் சதா சர்வ காலமும் பயம் 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 பீதி பீதி தான். அப்படித்தான் வாழ வேண்டிய நிலை வந்துவிட்டது. குரு நம்பிக்கையும் பூரணமான முழுமையான குரு நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் குறைந்து வருவதே இதற்கு ஒரு விதத்திலே காரணமாக போய்கொண்டிருக்கிறது. குரு மேல் உள்ள பக்தி நம்பிக்கை என்பது அநேகமாக குறைந்து கொண்டு வருவதால் இது தொடர்ந்துதான் வரும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி 28/3/2026 காலை 8:47 முதல் நாளைக்கு சூரிய உதயம் வரை ஆயுள் காரணாக ஆயுள் அதிபதியான ஆயுளை நிர்ணயிக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உரிய சனிக்கிழமையும் நம்மை எல்லாம் காக்கும் கடவுளான அந்த பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியும் சேர்ந்து வருவது. மேலும் பூச நட்சத்திரம் ஸ்ரீ சாரநாத பெருமாள் அவதாரமான ஸ்தலம் அந்த இடத்தையும் இப்படி 2-3 விதமான அப்பரிமிதமான சக்திகள் ஒரே நாளிலே இணைந்து வருவதெல்லாம் நமக்கு வாய்ப்புகளை இறைவன் தருகின்றான். இப்படி வாய்ப்புகள் எல்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு வருவதாக நினைக்கக்கூடாது. வரும், நம்மை தேடி வரும் என்று நினைக்கக்கூடாது. அப்படித்தான் வந்து போகும். நாம் எங்கிருந்து ஒரு ஊருக்கு, உதாரணமாக உங்கள் ஊரிலிருந்து ஒரு ஊருக்கு நீங்கள் பயணம் செய்து விட்டு என்ன செய்கின்றோம்? நாமெல்லாம் திரும்பி நமது இடத்திற்கே வந்து விடுகின்றோம். இதுதான் கலியுக யதார்த்த நிலை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தான் எந்த லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளோமோ, நமது ஆயுள் முடிந்தவுடன் நல்ல விதமாக பாய்ப்படுக்கையில் படுக்காமல் நோய் இல்லாமல் அதே லோகத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லாத பல லட்சம் கோடி கோடி ஆன்மாக்கள் உலவுகின்றது. இதுதான் ஆவி மீண்டும் பிறப்பு. கடுமையான கேவலமான பிறப்புகளை பெறுவதற்கு காரணம் நாம் பெரியோர்களை அவமதித்தும் நல்ல தர்மம் செய்கின்ற இடத்திலே கலவரம் செய்து பீதியை ஏற்படுத்தி அதில் குற்றம் கண்டுபிடிப்பதும் அவமானங்களை உண்டு பண்ணுவதும், நாம் பெரிய ஆளு என்று தன்னைத்தானே தான் என்று புகழ்ந்து கொள்வதும், அப்படி செய்த புண்ணியமெல்லாம் கண் இமைக்கும் நேரத்திற்குள் கரைந்து விடுகின்றது. மேலும் இப்படிப்பட்ட 3 விதமான விரதங்களையும் நீங்கள் சரியாக கடைபிடித்தால் மாரகதோஷம் சம்பந்தமான துன்பங்கள் தீர வழிவகை பிறக்கும். மாரகதோஷம் எனில் மரண பயம் ஏற்படுதல், பீதியுடன் கூடிய கனவுகள் வருதல், குடும்பமே அழிந்து விடுமோ என்ற மனவேதனைகள், ஆயுள் பங்க தோஷம் போன்றவையில் அடங்கும். இது போன்ற விரத நாட்களிலே ஏகாதசி விரதத்தை நீங்கள் உரிய முறையிலே பெரியோர்களை கேட்டு கடைபிடித்து நெல்லி மரத்தை தரிசனம் செய்வது, அந்த பெருமாள் திருமால் சிந்தனையுடன் நெல்லி மரத்தையே சுற்றி சுற்றி வலம் வந்து வணங்குவது, மேலும் நல்ல தேனிலே ஊறிய நெல்லுக்கனியை ஏதோ கடைகளிலே சர்க்கரை பாகில் ஊற வைத்து தேன் நெல்லி என்று விற்கின்றார்கள். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி தேனில் ஊறிய நெல்லிக்கனிகளை தானம் செய்தால் பலன்கள் உடனே கோடி கோடியாக கூடி வரும். இப்படி விரதம் இருக்கும் பட்சிகளே, பறவைகளே இன்று விரதம் இருக்கும். இன்று பட்சிகளின் தரிசனம், உதாரணமாக காக்கை தரிசனம் மற்றும் பல விதமான பறவைகள் தரிசனம் உங்களுக்கு மிருத்யு பயத்தை நீக்கும். ஸ்ரீ மிருத்யுஞ்சய மந்திர ஜபம் செய்வது, சனிகோர நேரங்களில் ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் படம் வைத்து பூஜை செய்வது, வீட்டில் ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் ஹோமம் செய்வது, இப்படிப்பட்ட நல்லதால் ஹோமம் யாக இயக்கின்றால் இது நடக்குமோ அது நடக்குமோ என்பது போன்ற தேவையற்ற பீதிகள் தனிய வழி பிறக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். முக்கிய பலன், உங்களது பூஜா பலன்களை உங்களது சர்க்குருவுக்கே அர்ப்பணம் பண்ணிவிடுங்கள். சனி கிரகத்திற்கு உரித்தான நட்சத்திரத்திற்கு மிக புனிதமான பூச நட்சத்திரம் ஒன்றாகும். தைப்பூசம் போல இந்த சனிக்கிழமை சேரும் பூச நட்சத்திரம் வள்ளலால் பிறந்த நட்சத்திரம், அவர் ஜோதியில் மறைந்த நட்சத்திரமும் பூசம். இப்படி பூச ஜோதி என்று சொல்வார்கள். இப்படி இந்த பூச நட்சத்திர நாள் சனி பூச நாளாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு
மிக மிக பிரீத்தியான வழிபாட்டு நாளாகும். இப்படி சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலமான பூச நட்சத்திர ஸ்தலமான விளங்குளம் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர் ஆதி பிருகத் சனீஸ்வரர் கோயிலில் வழிபட்டு அன்னதானம், கருவேப்பிலை பொடி சாதம் மற்றும் சனீஸ்வருக்கு பிரீத்தான எள்ளு மிட்டாய், எள் பொடி சாதம் எல்லாம் கொடுப்பது மிக அற்புதமான பலன்களை தரும். தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, 7.5 ஆண்டு சனி, சப்தம சனி, கண்ட சனி, சனி தசை, சனி மகாபுக்தி, சனி அந்தரம், இப்படி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கும் இப்படிப்பட்ட கடைப்பிடிப்புகள் நாளைக்கு எதிர்காலத்திலே மனவேதனை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தனக்கு எதுவுமே இல்லை என்ற நிலை வராமல் இருப்பதற்கு அறந்தாங்கி பெருமகளூர் மார்க்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசர் குளம் ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் சிவாலயத்திலே மிக மிக அபூர்வமாக யோகஸ்தானத்திலே தர்ப்ப சகட கோலத்தில் தரிசனம் தரும் ஸ்ரீ சனீஸ்வரரை அபிஷேக ஆராதனை மற்றும் முன்பு சொன்ன அன்னதானத்துடன் வழிபட்டு வந்தால் சனி தசை, புக்தி, அந்தரம் காலங்களில் ஸ்ரீ சனீஸ்வரரின் நல்ல அருளாசியை பெறும் நிலைமை ஏற்படும். வாகனத்தை வைத்து தொழில் செய்கின்றவர்கள், பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கின்றவர்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மிக மிக ஏற்ற நாளாகும். திருக்கணித முறைப்படி இன்று விஸ்வாவஸ்புருஷம் 14ஆம் தேதி பங்குனி 28/3/2026 சூரியன் உதயம் முதல் பகல் 2:50 வரை சனிக்கிழமை கூடிய பூச நட்சத்திரம் தான் வருகிறது. அதற்கு மேல் இல்லை. எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். நல்ல சுப செலவு ஏற்படுவதற்கு பதிலாக தண்ட செலவு என்று சொல்லுவோமே, விரய செலவுகளில் கொண்டு போய் நிறுத்தி மனவேதனை, குடும்பத்தில் சண்டை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நீயா நானா, நானா நீயா என்று ஒரு சண்டை வரும். இன்று ஒவ்வொருவரும் நல்லெண்ணெயில் அவரவர்கள் முகத்தை பார்த்து மிருத்தங்கிய ஜபம் சொல்லி ஜெபித்து அதை சனீஸ்வரர் ஆலயத்திலோ பெரிய அகண்ட தீபம் ஏற்றி நாள் முழுவதும் தெற்கு திசை நோக்கி வழிபடும் அந்த நிலைவில் வைத்து வழிபட்டு வந்தால் சனீஸ்வரர் சந்தோஷம் அடைவார். மேலும் பணி நிரந்தரம் மற்றும் புதிய வேலை கிடைக்க வழிபாடு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அநேகமான பேருக்கு வேலையில் சங்கடங்கள், இது பிடிக்கவில்லை என்று விட்டுவிட்டாலோ, வேண்டாம் என்று நம்மை வெளியில் அனுப்பினாலோ, அதற்கு முன்பாக நல்ல வேலை கிடைப்பதற்கு ஒவ்வொரு திதியிலும், கிழமையிலும், நட்சத்திரத்திலும் நீங்கள் செய்கின்ற குறிப்பிட்ட சில வழிபாடுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி தரும் நாள். அதுபோல குறிப்பிட்ட நாளுடன் குறிப்பிட்ட நட்சத்திர சேர்க்கையும் நல்ல பலனுக்கு மிக மிக துணையாக இருக்கும். சனிக்கிழமை ஆற்றும் சில குறிப்பிட்ட வழிபாடுகள் நல்ல வேலை கிடைக்கவும், இந்த மாதிரி அடிக்கடி விபத்து, ஆக்சிடென்ட், கை கால் முறிவு, எலும்பு முறிவு இவைகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், பாதுகாப்பு தருவதற்கும், விபத்துக்களை தவிர்க்கவும் சனீஸ்வர பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனைகி என்று சொல்வார். ஒரு ஜோதிடர் என்று சொன்னார். அவன் சனி போனான், சூரியன் போனான், சந்திரன் பார்த்தான், இப்படி ஒருமையிலே சொல்லி பெரிய ஆளாக இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டோம். மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜோதிடர்களுக்கும் புண்ணிய சக்திகள் விரயமாகும் பொழுது படுத்த பாயில் கடக்க வேண்டும். பீஷ்மர் அம்பு படுக்கையில் கடந்து முக்தி அடைந்தார். ஜோதிடர்கள் படுப்பதற்கு பாய் இல்லாமல் சந்தியில் இருக்கின்ற நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எந்தவித அரசியல் கணிப்புகளை ஜோதிடர்கள் மேற்கொள்ளக்கூடாது. காரணம், அந்தந்த அரசனோ மந்திரிகளோ செய்த புண்ணியம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், அவர்களுடைய உண்மையான ஜாதகம் பார்த்திருந்தால், அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் குருவாக இருந்தால் மட்டுமே அரசியலை தொட்டு பார்க்கலாம். ஒரு குருவின் உதவியாக நான் அது செய்தேன், இது செய்தேன், திருவண்ணாமலையை சுற்றி வந்தேன், திருநீர்மலையை சுற்றி வந்தேன் என்று அம்பக்குகா சொல்வார்கள். உலகத்தை ஆளுகின்ற ஒருவனுடைய பெயர் சொல்வார்கள். நாங்கள் தான் உலகநாதன். காணா போயிட்டார். டீப் இன் அஸ்ட்ராலஜின்னு சொன்னார், காணா போயிட்டார். என்ன, இப்படி பெரிய பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் வாக்கு வல்லமை இல்லாமல், சொல் வல்லமை இல்லாமல், எழுதும் தகுதியை மட்டும் வைத்து கொண்டிருந்த பல கோடி ஜோதிடர்கள் இன்று நிலை அவல நிலை. காரணம், அவர்கள் அந்த மாதிரி நல்லா மின்னி வாழ்ந்ததற்கு காரணம் அவர்கள் மூதாதையர் செய்த புண்ணியத்தால் இவர்கள் வந்திருக்கலாமே தவிர, ஒரு நல்ல ஆசானிடம் கற்று தெளிந்து தெருவதற்கு குறைந்தது 30 வருடம் ஆகும். ஒரு BA படிப்பதற்கு 22 வருடம் ஆகும் என்றால், ஒரு தெய்வத்தின் நிலையை தெரிவதற்கு நம் ஆயுளே பத்தாது. ஏதோ எடுத்தேன் கவித்தேன், பூவா தலையா போட்டு இப்பொழுதெல்லாம் அருள் வாக்கு ஜோதிடம் ஓடிக்கொண்டிருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள். நாங்கள் பார்ப்பதில்லை.
அவரவர்கள் செய்யட்டும். நல்லதை சொல்லி வந்தால் நல்லதே நடக்கும். தினமும் ஒவ்வொரு தெய்வத்தையும் பூஜை செய்ய வேண்டிய இத்தனை நேரங்கள், மணிகள், காலத்துளிகள் இருக்கின்றது. திரிகால சந்தியாவந்தனம், மகா காயத்ரி மந்திரம், நித்திய தான தர்மங்கள் இருந்தால் இவைகளை தொட்டு பார்க்க முடியும். ஏதோ வந்தேன், எடுத்தேன், கவித்தேன், வாஸ்து பார்த்தேன், கிரகதோஷம் பார்த்தேன், பரிகாரம் பண்ணுறேன், ஒன்றும் நடக்காது. ஒரு வாஸ்து குற்றத்தை ஒரு சூரிய ஒளி மூலம் தீர்த்து வைக்கின்ற அற்புதமான ரகசிய கலையும் இருக்கின்றது. ஆகையினால் இப்பொழுது எந்த அளவுக்கு வீடு வளர்ந்து கொண்டே இருக்கின்றதோ அதே அளவிற்கு வாகனங்கள் இருக்கும். ஆனால் வீட்டில் அவர்களுக்கு வாகனம் இல்லை சொல்ல வேண்டாம். மொத்த எண்ணிக்கையான ஒரு வீட்டுக்கு ஈடாக பல வாகனங்கள் பெருகிவிட்டது. வீட்டை கட்டிவிட்டோம், அசையாமல் இருக்கின்றது. வாகனம் வைப்பதற்கு இடம் கிடையாது. ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் ஒரு காலம் வரை ஓடும். இன்று ஓடிய வாகனத்தினுடைய அழகு நிலை நாளைக்கு இருக்காது. அதனால் எதுவும் நிலையற்றதே, வாழ்க்கை நிலையற்றதே. சாத்விக ராஜச தாமச குணங்கள் ஒரு நிலையில் ஆடாமல் அசையாமல் இருக்கும் போதுதான் பிரளயம் என்று ஒன்று ஏற்படுகின்றது என்பதை பலமுறை சொல்லியுள்ளோம். இதற்கு இப்பொழுதெல்லாம் சொல்லிக் கொடுத்து சென்றவர், நம்மை விட்டு பிரிந்தவர், ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சார் உபன்யாசத்தையும் கேட்டு பாருங்கள். ஏனென்றால் எங்கள் குரு என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் குருவை பற்றியும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்படி குரு கிரக நட்சத்திரமான பூச நட்சத்திரம் இந்த நாட்களிலே நீங்கள் செய்கின்ற பூஜைகளும் நல்ல வேலை கிடைக்க வழி வகுக்கும் பூச நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து அமையும் நாட்களிலே குரு பகவானுக்கு சேர்த்து சனி பகவானுக்கும் கவச வழிபாடுகள் செய்து வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக நன்றாக இருப்பீர்கள். இத்தகைய நாட்களிலே கருப்பு நிற பொருட்கள், கருணாவப்பழம், கரும் திராட்சை, மங்குஸ்தான் பழங்களை தானம் கொடுங்கள். சனிகோரை நேரத்திலே கிழக்கு திசை நோக்கி தனித்து அருளும் ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்திக்கு தங்க கவச வெள்ளி கவச வழிபாடுகளை பல பேர் சேர்ந்து அதை செய்வது, அல்லது அன்னதானத்தால், கேசரியால், கோதுமை அல்வாவினால், பூக்களால், நவதானிய உணவுகளால் கவச காப்பு வழிபாடுகளை நீங்கள் செய்வது பெரும் உன்னத நிலைக்கு செல்வீர்கள். இப்படிப்பட்ட நல்ல நாளில் சூரிய உதயம் முதல் இன்று பகல் 2:50 வரை நீங்கள் செய்யும் பொழுது அவை முழுமையாக கிடைக்கும். அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் சொல்லுவார்கள், எங்களுக்கு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல 3 பெட்ரூம் வீடு வேண்டும். எல்லாம் போய் வீட்டு வாசலிலே இறைவன் வந்து நிற்பான். வீதி உலா, வீட்டிலிருந்து வரமாட்டார்கள். போட்டோம் நாளைக்கு பார்த்துப்போம், இதெல்லாம் போராத காலம் என்று சொல்வார்கள். இப்படி வாய்ப்புகள் எல்லாம் வரும்போது அதை தவறவிட்ட புண்ணியவான்களும் இருக்கிறார்கள். தெரியாதவர்கள், ஜோதிடமே தெரியாதவர்கள் ஒரு சிறிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஜோதிடம் சொல்லுகின்றார்கள். குடும்பத்தை ஆட்டி எடுத்து விட மிக ஜாக்கிரதையாக இருக்கிற கிரக சோதனை என்பது சாதாரணது கிடையாது. நாம் வாழ்விலே நமது வைத்திய சோதனையில் போகும்போது எத்தனை தவறுகள் நடக்கின்றது. தவறான மருந்துகளை உண்கின்றோம், தவறான வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றோம். அதை விட பல கோடி அளவு கடுமையாக தாக்குகின்ற ஜோதிடம். மிக மிக ஜாக்கிரதை. கத்தியிலே 2 பக்கமும் கூரான கத்தியிலே, 3 பக்கமும் கூரான கத்தியிலே விளையாடுவதை விட மிக மிக ஆபத்தானது ஜோதிடம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதியில் இருந்து பிறந்தது ஜோதிடம். மேலும் இன்று மயிலாடுதுறை அருகில் உள்ள நீடூர் என்கின்ற ஊரில் பிறந்து அன்னதான திருப்பணிகள், அளப்பரிய திருப்பணிகள் செய்து அதே நீடூரிலே முக்தி அடைந்த ஸ்ரீ முனைய ஆடுவார் நாயனார் முக்தி அடைந்த பங்குனி பூசம் முக்திஸ்தல ஈசன் ஸ்ரீ சோமநாதேஸ்வரர். இந்த கோயிலுக்கு சென்று இவரை தரிசனம் செய்து திருமறைகள் படித்து வழிபட்டு அரிசிமாக கோலமிட்டு இயன்ற தான தர்மங்கள் செய்யுங்கள். இப்படி நாளை ஞாயிற்றுக்கிழமை கூடும் ஆயில்ய நட்சத்திர நாள் இயந்திர தர்ப்பண வழிபாடு 29/3/2026. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கிழமையும் இப்படி மாறி மாறி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்திக்கு உடனே உதவும் அற்புத வழிபாட்டு நாள். ஞாயிற்றுக்கிழமை நாட்களே சூரிய சக்திகள் இந்த பிரபஞ்சம் எங்கும் அபரிமிதமாக பரிமளிக்க இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருநாள் ஸ்ரீ மத்ஸ்யேந்திர சக்கர வழிபாடு. மத்ஸ்ய காயத்ரி மத்ஸ்யேந்திர சக்கரமானது எந்திரமானது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கையிலும் ஒரு குருமுகமால உருவேற்றி அதை பெற்று வழிபாடு செய்யுங்கள். குடும்பத்திற்கு பல வகையான ஆசிகளை பெற்றுத்தருவது மட்டும் அல்லாமல் நீரோட்ட சக்திகளையும் வாஸ்து சக்திகளையும் விரைவில் அபிவிருத்தி செய்ய வல்லது. ஞாயிற்றுக்கிழமை கூடும் ஆயில்ய நட்சத்திர நாளிலே முதலில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்கள்.
அது ஆற்றிய பிறகு ஸ்ரீ மத்ஸ்யேந்திர சக்கர வழிபாடு ஆற்றுவது உடனடியாக நல்ல பலனை தரும். மேலும் விளக்கங்களை நமது அகஸ்திய விஜயத்தில் வாங்கி படித்து எல்லோருக்கும் சொல்லுங்கள். அகஸ்திய விஜயம்னா எல்லா பயிரோடும் போய் சொல்கிறானோ சொல்ல மாட்டேங்கிறான். பார்க்குறதுலாம் அகஸ்திய விஜயம், அங்கேருந்து கற்றுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. ரோட்டில் விற்கிற புத்தகம் 5 ரூபா புத்தகம், எல்லா புத்தகமும் தலைகீழாக கடைகளில் தூங்குகிறது. எங்களுடைய அகஸ்திய விஜயம் கிடைக்காமல் தொங்குகின்ற மனிதன் இருக்கான். இப்படிப்பட்ட நாட்களிலே ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ வாராகி அம்மன், பாதாள மூர்த்திகள், பாதாள ஈஸ்வரர்கள், விருத்தாச்சலம், திருச்சி மலைக்கோட்டை உதாரணத்திற்கு சொல்கிறோம். அங்கே அருளும் ஆலயங்களிலே நீங்கள் செய்யும் வழிபாடுகள், அன்னதானம் ஆகியவற்றால் வீடு, நிலம் இவைகள் ஏற்பட்ட கடன் சுமை நிவர்த்திக்கு துணை புரியும். திருக்கணித முறைப்படி நடப்பு விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் நாளை 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை கூடும் ஆயில்ய நட்சத்திரம் கடன்களை தீர்ப்பும் நல்ல நாள் ஆகினால கோடீஸ்வரனாக ஆவதும் பெரியதாக அல்ல. நாங்கள்லாம் சொல்லுவோம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிவிட்டான் என்று. இப்போ கோடீஸ்வரன் லட்சாதிபதியாக ஆகின்ற நேரம் வந்துவிட்டது. மிக தர்மத்தை செய்து உங்களுடைய சொத்துக்களையும் வியாபாரத்தையும் நீங்கள் பெருக்கிக் கொண்டு மானம் மரியாதையுடன் உன்னத நிலையிலே இருப்பதற்கு மத்ஸ்யேந்திர காயத்ரி வழிபாடு, மச்சமூர்த்தி வழிபாடு உங்களை தனதானிய அபிவிருத்திக்கு தரும். இப்படி மன திண்மை, நல்ல உறுதி, தற்காப்பு சக்தி, மரண பய நிவர்த்தி வழிபாட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நட்சத்திரம் ஸ்ரீ சூரியமூர்த்தியின் புதல்வனான புத்திரனான குழந்தையான ஸ்ரீ யமமூர்த்தி ஞாயிற்றுக்கிழமை தோறும் பித்ரு மண்டலங்களில் தம் தந்தையான ஸ்ரீ சூரியமூர்த்திக்கு பாத பூஜை செய்கின்றார். நாளைக்கு சூரியமூர்த்திக்கு யமதர்மராஜன் நாளைக்கு அவருடைய லோகத்திலே பாத பூஜை செய்கிறார். இப்படி மரண யோகம் அமையும் நாட்களிலே சுப காரியங்களை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மரண யோகம் பார்ப்பதே கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், மரணயோகம், பிரபலாஷ்ட யோகம் பார்க்காமல் செய்ததால் வந்த வழி தவறாக முடிந்து சோதனையோ சோதனை அப்படி என்று பல பேர் அல்லாடுகின்றார்கள். நல்லவர்களும் இதில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். காரணம், ஒரு குரு இல்லை என்றுதான் நினைக்க வேண்டும். நல்லவர்களாக இருப்பார்கள். இதுதான் வெட்டி வைத்தது. பயப்பட வேண்டாம், எல்லாத்திற்கும் நல்ல வழி கிடைக்கும். நலதமயந்தி எந்த நல்லவனாக இருந்து கஷ்டப்பட்டு மீண்டும் அதே ராஜவல்லமை படைத்தானே, அது போல கிடைக்கும். ஆனாலும் பலருக்கும் இதை எடுத்து சொல்லு. உங்களால் முடிந்த ஆலயங்களுக்கு அவர்களையும் அழைத்து செல்வதும் பெரும் புண்ணியம். குறிப்பாக திருவண்ணாமலை சென்று வருவதற்கு போக்குவரத்து செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே செய்கின்ற தான தர்மங்கள் இவைகளில் பங்கேற்கும் பொழுது பலன்களோ சொல்லி மாளாத அளவுக்கு மலையளவு வந்து சேரும். இளமை, ஆரோக்கியம், பணம், பொருள், வசதி, ஆள்பலம், பெரும் பதவி ஆகியவை இருக்கையிலே மரண பயம் தோன்றாத காலம் மாற மாற முதுமையில் அனைவருக்கும் மரண பீதி வருவதல் மிக இயற்கையாக அமையும். அது இயற்கையே. ஞாயிற்றுக்கிழமையில் 60 நாழிகையும் 24 மணி நேரமும் மரண யோகம் வந்து அமைந்து வருகிறது. இப்படி நீங்கள் ஆற்றும் பூஜைகள், தற்காப்பு சக்திகள், மனசாந்தி, பயத்தை போக்கும். சூரிய தீர்த்த சக்தி ஆலயங்களிலே பருதி நியமம், பயரி, கீழ் சூரியமுலை, கதிராமங்கலம், சூரக்குடி, ஆமூர், ஞாயிறு, வாங்கல் ரவீஸ்வரர், யமமூர்த்தி வழிபாடு, தர்மராஜர் வழிபாடுகளை நந்தியாவட்டை பூக்கள் கொண்டு நீங்கள் செய்வதால், அர்ச்சனை செய்வதால் மரண யோக காலம் முழுமைக்கும் இல்லத்தில் ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் படம் வைத்து கால்கள் தரையில் படாத வண்ணம் முழுமையாக சற்று உயரமான மரப்பலகைகளில் அமர்ந்து மிருத்யுஞ்சயர் துதிகள், காயத்ரி மந்திரங்கள், யம தர்மர் ஸ்தோத்திரங்களை படித்தல், பாராயணம் செய்தல், யமம் தர்ப்பயாமி என்று 21 முறை தெற்கு நோக்கி காலை மாலை மதியம் செய்வதும், இப்படி எளிமையான மிகவும் முடியாத கடுமையான பூஜைகளும் செய்யலாம். இப்படிப்பட்ட தொடர் வழிபாடுகள் இளவயது மரணம், பாலியத்திலே அல்ப மரணம், அல்பாயுசு என்று சொல்கிறேன், இளம் வயது மரணம், இளவயதிலே துர்மரணம், மிருத்யு தோஷத்தை நீக்க அருள் சுரந்து கொடுக்கும் நந்தியாவட்டை பூக்கள் கொண்டு நீங்கள் மிருத்யுஞ்சய மூர்த்தி காசி, ஹரித்வார், குடவாசல் அருகே நாரசிங்கம்பேட்டை அருளும் ஆலயங்களிலே இரவாதானம், அதாவது இறக்காமல் இருக்கின்ற இரவாதானம், பிரவாதானம், இது காஞ்சிபுரத்தில் உள்ளது ஆகிய மூர்த்திகளுக்கு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்ய எல்லாரும் ஏற்பாடு செய்யுங்கள். இதை பல பேர் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக நமது அடியார்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். செய்யுங்கள், விடாதீர்கள். பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். உங்களது எல்லோரையும் சேர்த்து அழைத்து செல்லுங்கள். முக்கிய குறிப்பு, உங்களுடைய பூஜை தான தர்மங்களை உங்களது சர்க்குருக்கு
அர்ப்பணம் செய்யுங்கள். இப்படி பங்குனி 16, 17, 18 3 நாட்கள் சூரிய பூஜை, பாஸ்கர பூஜை, ராச்சாண்டார் திருமலை மற்றும் 1/4/2026 சூரிய கிரணங்கள் விடியற்கால நேரத்தில் இப்படி சில குறிப்பிட்ட ஆலயங்களிலே இந்த மூலமூர்த்தி மீது படுவதே பாஸ்கர சூரிய பூஜையை சித்தர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்பொழுது வருகின்ற சித்தர்களும் அளவற்ற கோடி சித்தர்கள் சூக்ஷம ஸ்தூல காரண காரிய வடிவில் வருகிறார்கள். ஆலய அலுவலகத்தில் நன்றாக விசாரித்து தேவையான உரிய அனுமதிகளை முன்பாகவே பெற்று நீங்கள் தேவையான ஆவண முறைகளை செய்யும் ஜெய விஜயர்கள் தாங்களின் சாபம் நிவர்த்தி அடைந்து ஸ்ரீ வைகுண்டம் புறப்படும் அதற்கு முன்பாக தவம் இயற்றிய கடைசி ஸ்தலம் ராச்சாண்டார் திருமலை திருச்சி அருகில் உள்ளது. ஸ்ரீ வைகுண்டத்தில் வழிபாடுகள் செய்த பலன்களை எளிதில் கிடைக்கும் உரிய வழிபாட்டிற்குரிய 2 அரச மரங்கள் இன்றும் தோன்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்தலம் ராச்சாண்டார் திருமலை. ரட்சன் தேவக முகம் தேவ கழுகு தவம் இயற்றி அது கருடனாக அருள் வளத்துடன் தோற்றம் பெற்ற இடமே ராச்சாண்டார் திருமலை. இப்படி துருவசக்தி பர்வதம் என்ற பெயருடன் அவருடைய மலை ஸ்தலம் ராச்சாண்டார் திருமலை. நோய் நிவர்த்தி தரும் கருட தீர்த்தம் அமைந்த ஸ்தலம் ராச்சாண்டார் திருமலை. கருட தீர்த்தத்தில் கீழ் இமைகள் மஞ்சள் நிறத்தில் அமைந்த ஸ்வர்ண ரேகா தவளைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகிறது. அற்புதமான மினு என்று மின்னுகின்ற தங்கம் போல் மின்னும் தவளை வாழ்ந்து வருகிறது. மஞ்சள் காமாலை பெண்களுக்கான மாதவிடாய் துன்பங்களுக்கு முறையான தீர்வு பெற உரிய முறையிலே வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமே ராச்சாண்டார் திருமலை. மூலிகை தெய்வீக சக்திகளே விஸ்வசிலா பாறை அப்படிகளாக அருளும் மலைத்தலம் ராச்சாண்டார் திருமலை. இப்படி மூலிகை சக்திகள் நிறைந்த அற்புதமான மலையிலே ஸ்ரீ பீஷ்ம பிதாமகர் தவம் இயற்றிய துருவசக்தி பர்வத மலையே இன்றைய ராச்சாண்டார் திருமலை. பீஷ்மர் வழிபட்ட தலம் ராச்சாண்டார். ஆதிசங்கரின் அற்புதமான சீடரான ஸ்ரீ தொடகாச்சாரி, அந்த சோடாச்சாரியார் நிதம்ப நிஷ்கண்ட ஸ்ரீ சக்கரத்தை அங்கே பதித்து பிரதிஷ்டை செய்த ஸ்தலம் ஸ்ரீ ராச்சாண்டார் திருமலை. மேலும் விளக்கங்களை நமது அகஸ்திய விஜயத்தில் பார்க்கலாம். பெரிய நாயகி சமேத விராச்சண்டேஸ்வராக பெரிய நாயகி சமேத ஸ்ரீ விராச்சண்டேஸ்வரராக ஈசன் அற்புதமாக அருள்பாலிக்கும் ஸ்தலம் ராச்சாண்டார் திருமலை. பூவாய் மதுரம் என்கின்ற தெய்வீக சுனையுடன் அம்பிகை ஸ்ரீ பெரிய நாயகி அருளாட்சி செய்யும் இடமே ஸ்ரீ ராச்சாண்டார் திருமலை. மேலே குறிப்பிடும் எல்லோரும் சொல்கின்ற பெயர் மாற்றி ஆட்டி மலை என்று இப்போது அழைக்கின்றார்கள். இதுதான் ராச்சாண்டார் திருமலை. திருச்சி வயலூர் வழித்தடத்திலே சோமரசன்பேட்டையை அடுத்து அமைந்துள்ளது. குளித்தலை மணப்பாறை வழித்தடத்தில் தோகை மலை வழியாகவும் நீங்கள் இந்த இடத்தை சென்று அடையலாம். திருக்கணித முறைப்படி விசுவாச வருஷம் பங்குனி மாதம் 16, 17, 18 ஆகிய 3 நாட்களிலும் 30/3/2026 முதல் 1/4/2026 முடிய அமையும் பாஸ்கர சூரிய பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் அற்புதத்தை விடாதீர்கள். எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது முழு வெற்றியை நிரந்தரமாக பெறுவீர்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இன்று செய்தால் நல்லது. நாம் பூசத்தில் பிறக்கவில்லையே, நமக்கென்ன, நமது வம்சத்தில் நமது குடும்பத்தில் நண்பர்கள், நம்முடன் வேலை பார்ப்பவர்கள், பணிபுரிவர்கள், நாளைக்கு வருகின்ற உறவுகள், சுற்றம் இவர்கள் பூசத்தில் வரலாம். அவர்களுக்காகவும் நீங்கள் இதை செய்யும் பொழுது அவர்களே உங்களுக்கு இறைவன் மூலமாக நல்லதை கொடுப்பார்கள். பூச தீர்த்தத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தோம், மீண்டும் சொல்லுவோம். எல்லாம் நமது சர்க்குருவினுடைய அருள் ஆசை கிடைக்கும் பொழுது விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா என்கிற பாடலை பாடுங்கள். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.